ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் இரவு சாப்பாட்டுக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். நூடுல்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கிறோம், 2 முட்டை, ஒரு கேரட், 2 வாழைக்காய், ஒரு பெரிய வெங்காயம், 3 கத்தரிக்காய், 2 உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி உப்பு போட்டு வச்சுருக்கிறோம். உப்பு போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கறிவேப்பிலை, ரசமுசு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த மிளகறி எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறோம். பொரிச்செடுக்கிறத பார்ப்போம் வாங்கோ. இப்போ நாங்கள் நூடுல்ஸ் எடுத்து ஒரு கிண்ணத்துக்காக போட்டு சுடுதண்ணி விட்டு இருக்கிறோம். இது அவிஞ்சா போல் வடிக்கும் போது பார்ப்போம். இப்போ நூடுல்ஸ் வடிவாக அவிஞ்சிட்டுது. நாங்கள் தண்ணியை வடிச்செடுத்துட்டோம். இதுக்குள்ள நாங்கள் இப்போ ரசமுசு தூளை போட போகிறோம் அளவுக்கு. இப்போ இதை நாங்கள் கிண்டி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் எல்லாம் கலந்து விட்டுட்டோம். நாங்கள் மிளகறியெல்லாம் பொரிச்சு முடிய செய்யக்குள்ள பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுப்பை போட்டுருவோம். ஈரமாக இருக்குது. ஈரம் காய்ஞ்ச உடனே எண்ணெயை விடுவோம். இப்போ நாங்கள் எண்ணெயை விட்டுக்கொள்கிறோம். எண்ணெய் சூடாக பார்ப்போம். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. நாங்கள் இதுக்கு மிளகறியை போட போகிறோம். முதல்ல நாங்கள் கத்திரிக்காய் தான் பொரிச்செடுக்க போகிறோம். பொரிஞ்சாக்குள்ள பார்ப்போம். இப்போ கத்தரிக்காய் வடிவாக பொரிஞ்சிட்டுது. இதை நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் வாழைக்காயை போட்டுக்கொள்வோம். வாழைக்காய் பொரிஞ்சா கூட பார்ப்போம். இப்போ வாழைக்காய் வடிவாக பொரிஞ்சிட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி நாங்கள் எல்லா மிளகறியையும் போட்டு பொரிச்சு எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வெங்காயத்தை வதக்க போகிறோம். இதுக்கு முதல்ல சட்டியை வச்சுருக்கிறோம். அடுப்பை போட்டுக்கொள்கிறோம். சட்டியில் இந்த ஈரம் காஞ்சிட்டு நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறோம். வெங்காயம் பதங்க பார்ப்போம். வெங்காயம் வதங்கிட்டது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள பச்சை மிளகாய் போட்டு கொள்கிறோம்.
மிளகாய் கொஞ்சம் வதங்க கருவேப்பிலையை போட்டு வதக்குவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள முட்டையை விட்டுக்கொள்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு போடுறோம். முட்டையை சேர்த்து வதங்கட்டுக்கும் வதங்கினா போல பார்ப்போம். இப்போ வெங்காயம் முட்டை எல்லாம் ஒன்றா கலவட்டுட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு நூடுல்ஸை போட்டுக்கொள்கிறோம். இப்போ இதுக்கு நாங்கள் பொரிச்சு வச்சுருக்க மிளகறிகளையும் போட்டுக்கொள்கிறோம். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் சோயா சாஸ் விடுறோம். சும்மா டேஸ்ட்டுக்காக விட்டுக்கொள்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இப்போ கிண்டி கொள்ளலாம். இதுக்குள்ள வந்து சோயா மீட் எல்லாம் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மிளகறிகளை மட்டும் போட்டு செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் வடிவை கிண்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதை ஒரு பிளேட் ஒன்றுக்குள்ளே மாற்றி எடுக்க போகிறோம். எடுத்து எல்லோரும் பரிமாறி சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கி திடீரென்று இன்றைக்கு ஒரு நூடுல்ஸ் செய்வோம்னு ஒரு ஐடியா வந்து இருந்த சாமானை கொண்டு எல்லாம் செய்துட்டோம். செய்தெல்லாம் முடிஞ்சது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.